கலாச்சாரத்தில் வந்து ராமேஸ்வரம்னு சொன்னால் காசி ராமேஸ்வரம் தான் அது ரெண்டு இடத்த மாதிரி இருக்குது. அப்போ இது பல்லாண்டு காலமாக வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய ஒரு உறவாக வந்து தமிழுக்கும் அந்த காசிக்கும் நிறைய வந்து ஒற்றுமை இருக்குது. தமிழர்கள் நிறையா இங்கே காசியில் இருக்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு சுற்றுலாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து காசியை வந்து தன்னுடைய வாழ்நாள் ஒரு தடவையாவது போய் வரணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆசையாக இருக்குது. அந்த வகையில் இந்த ஏற்பாடானது நம்முடைய மத்திய சர்க்காருக்கு மிக பெரிய ஒரு பாராட்டுதலையும் அவங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பையும் உண்டாகக்கூடியதாகவும் நம்முடைய சனாதன கலாச்சாரத்துக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பு செஞ்சிருக்கிறதாகவும் நாங்கள் வந்து விரும்புகிறோங்க. இதே மாதிரி நிறைய இந்த மாதிரியான ஆன்மீக சுற்றுலாக்களை நமது அரசு எடுத்து சிறப்பாக செயல்படுத்துகிறாங்க. ரொம்ப நன்றியாக தொடர்பு இந்த தமிழகம் அப்படின்னாலே பல்வேறு விதமான ஞானிகள் உருவாகின நம்மளுடைய தமிழகம். அந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஞானிகள் எல்லாருமே காசியை வந்து ஒரு முக்கியமான தலமாக போய் அங்கே போய் இருந்திருக்காரு. நம்முடைய பாரதியார் அந்த காசியில் வந்து இருந்து அவருடைய தமிழ் சேவையை வந்து அங்கே வந்து மேம்படுத்தியிருக்கிறார். அதே மாதிரி காசியில் நாட்டுப்பட்ட செட்டியார் மடம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு வீதியை வந்து தமிழர்களுடைய வீதியாகவும் ஒரு பெரிய அளவில் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதாகவும் இருக்கிறது. தமிழ் கலாச்சாரம் வந்து காட்சியில் மெருகேறி இருக்கிறத பல இடங்கள் அங்கே போய் பார்த்தோம்னா நாம் அதை கண்ணுற பார்க்க முடியும். அது வந்து சிறப்புடைய ஒரு சமாச்சாரம். நன்றி.